அந்த தீபா உன்னை வசமா சிக்க வச்சுட்டா. நீ வலையில மாட்டின எலி மாதிரி மாட்டிக்கிட்ட. இன்னும் என்னென்ன செய்ய போறாலும் தெரியல. நன்றி ஜோசியரையா, நான் சொன்ன மாதிரியே நீங்க பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல என்னமா இருக்கு? ஒரு நல்ல காரியத்துக்காக இப்படி எல்லாம் சொல்ல சொன்னீங்க. சொன்ன அவ்வளவுதானம்மா. இந்தாங்க. சரி, நான் வரேம்மா. 5 மணி கோயிலுக்கு வந்துருங்க. வரேன். ஏய், இதெல்லாம் உன் வேலைதானா? அப்ப இந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் போய் தானா? ஆமா. எதுக்கு நீ இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க? உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் சபதம் போட்டேன்ல, அதுக்காக தான். அதை விட நீ அத்தைய கீழே பிடிச்சு தள்ளி விட்டல, உன்னை கதற விட்டாதான் என் மனசு ஆறும். தீபா, ஏமா இவகிட்ட எல்லாம் போய் மல்லு கட்டிக்கிட்டு? இவெல்லாம் ஒரு ஆளா? வேணாம், விட்டுருமா. ஏய், என்ன பழி வாங்க போறியா? இந்த பரிகாரத்தை என்னால செய்ய முடியாது. ஓ, அப்படியா? ஆனந்த் மாமா, ஆனந்த் மாமா. என்ன தீபா? ரியா பரிகாரத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றா. என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. என்ன ரியா இதெல்லாம்? ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்ற? என் மேல வச்சிருக்க காதல், அன்பு, பாசம் எல்லாம் அவ்வளவுதானா? அது இல்ல ஆனந்த், இந்த பரிகாரம்லாம் தீபா செஞ்ச செட்டப். அவ என்ன பழி வாங்க பாக்குறா. அதனாலதான் என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியும், ரியா இதெல்லாம் செய்ய மாட்டா. அதனால்தான் செட்டப் அது இதுன்னு சொல்றா. என்ன இருந்தாலும் இவ 2ஆம் தடவை வந்தவ தானே. அதனால்தான் உங்களோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம பண்ண மாட்டேன்னு சொல்றா. இதே மீனாட்சி அக்காவா இருந்தா, உங்க உசுருக்கு ஒரு ஆபத்துனா கண்டிப்பா எதா இருந்தாலும் பண்ணிருப்பாங்கல்ல. அதான் கட்டிட்டு வந்தவளுக்கும் கூட்டிட்டு வந்தவளுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரியா, நீ கொஞ்சம் உள்ள வா. ரியா வசமா சிக்கிட்டா. சின்ன பின்னமா தான் ஆக போறா. நல்ல வேலை நம்ம கிட்ட எதுக்கும் வரல. என்ன ரியா, நீ எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு நினைச்சிட்டு இருக்க? நீ என்னடானா இந்த பரிகாரத்தை கூட செய்ய மாட்டேன்னு சொல்ற? ஐயோ ஆனந்த், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா இது அந்த தீபா நடத்துற டிராமா. அதனாலதான் முடியாதுன்னு சொன்னேன். இந்த பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்காக இதை நீ செஞ்சுதான் ஆகணும். மீனாட்சி எனக்காக விரதம், பரிகார, பூஜைன்னு எவ்வளவு செஞ்சிருக்கா தெரியுமா? அதனால மறுக்காம இந்த பரிகாரத்தை செய், புரியுதா? சரி ஆனந்த். லூசு பையன் உயிரை வாங்குறான். பிரியா இந்த பரிகாரத்தை செய்ய ஒத்துக்கிட்டா. ஈவினிங் 5 மணிக்கு டான்னு கோவில்ல இருப்பா. இல்ல மாமா, இவ பரிகாரம் செய்யலனா? செய்வா. ஒருவேளை செய்யலனா? நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் அவ செய்யலனா, இவளை விட மீனாட்சி தான் பெட்டர்னு நான் ஒத்துக்கிறேன். தீபா, இதெல்லாம் தேவைதானா? வேண்டாமா, விட்டுரு. அப்படிலாம் விட முடியாத அத்தை. கட்டின பொண்டாட்டி இருக்கிறப்போ வேற ஒருத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சும்மா இருக்க முடியுமா? கோவில்ல வச்சு அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க போங்க அத்தை, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ கோயிலுக்கு வா, அங்க இருக்கும் உனக்கு. ச்சே
நாசமா என்ன சிக்க வச்சுட்டாலே. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கு. வேற வழி இல்ல ரியா, நீ பரிகாரத்தை செஞ்சுதான் ஆகணும். ச்சே. அண்ணா எவ்வளவு ஆச்சு? 200 ரூபா கொடுமா. இந்தாங்க. ஓகே சார். ஏமா இருமா கொஞ்சம் நில்லுமா. யாருமா நீ? இங்க கார்த்திக்னு ஒருத்தர் வேலை பாக்குறாருல, அவரோட வைஃப் தான் நான். யாருமா கார்த்தி? இங்க புதுசா லேபர் வேலைக்கு சேர்ந்திருக்காருல கார்த்தி, அவரோட வைஃப் நான். ஆனந்த் சாரோட தம்பி கார்த்தி வைஃபா? ஆமாங்க. ஏமா பொய் சொல்ற? பொய் சொன்னா விட்டுருவாங்கன்னு பாக்குறியா? விட முடியாதுமா, போமா இங்க இருந்து. இல்லண்ணே, நான் அவரோட வைஃப் தான். ஏமா அவங்க எவ்வளவு பெரிய குடும்பம், உன்னை பார்த்தா அந்த வீட்டு மருமக மாதிரி தெரியலையாமா? இல்லண்ணே, நான் அவரோட வைஃப் தான். அவருக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஏமா திரும்ப திரும்ப ஏன் பொய் சொல்ற? நீ சிம்பிளா சேலை கட்டி இருக்கிற, பார்க்க பெரிய இடத்து பொண்ணு மாதிரியும் தெரியல, ஆட்டோல வேற வந்து இறங்குற. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நீ எங்க முதலாளி வீட்டு மருமக மாதிரி தெரியலையாமா? ஏன்னு சிம்பிளா இருந்தா என்ன நம்ப மாட்டீங்களா? நீங்க வேணா உள்ள போய் விசாரிச்சுட்டு கூட வாங்கண்ணே. நான் உள்ள போற நேரமா பார்த்து நீ நைஸா கம்பெனிக்குள்ள போயலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுமா. பிரச்சனை பண்ணாம போமா. ஓகே, I'll call you back. ஐயோ சொன்னா கேளுங்கண்ணே. தீபா, என்ன தீபா இவ்வளவு தூரம்? என்ன விஷயம்? சார் வணக்கம் சார். சார் இவங்க கார்த்தி சார் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உள்ள போக பாக்குறாங்க சார். யோ, இவங்க கார்த்தியோட ஒய்ஃப் தான். ஏன் சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத, உள்ள விடியா. சாரி மேடம், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மேடம். சரி பரவாயில்ல விடுங்க. யோ, ஆளை பார்த்து எடை போடுற வெள்ளம் வச்சுக்காத, தீர விசாரிச்சு முடிவிடு, தெரியுதா? சாரி சார், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் சார். தீபா நீ வா. ம். நல்ல நேரம் நீங்க வந்தீங்க, இல்லனா அவர் உள்ளேயே விட்டுருக்க மாட்டாரு. கார்த்தியை பார்க்கவா எவ்வளவு தூரம் வந்திருக்க? ஆமா, அவருக்கு மதியத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ சரி சரி. தீபா, அந்த பில்டிங் தான் கார்த்தி இருக்கான். சரி, நீ போய் பாரு. சரி. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி. சொல்லுங்க. தீபா, நீங்க எப்ப வந்தீங்க? எங்க கையில என்னங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, சின்ன அடிதான். சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? அது நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? இங்க கேண்டீன்ல தான் நல்ல சாப்பாடே வருதுங்க. இல்ல, இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஃபேக்டரியில நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்னு பார்க்கிறதுக்கு ஆசையா இருந்துச்சு, அதான் வந்தேன். சரி, நீங்க எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி தாங்க வந்தேன். நீங்க வேலை செஞ்சுட்டே இருந்தீங்களா, அதான் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன். சரி, வாங்க சாப்பிடலாம். சார் 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 சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க மேடம். அண்ணே பரவாயில்ல, நான் அதான் அங்கேயே சாரி சொல்லிட்டீங்களே. என்னாச்சு? ஏன் சாரி கேக்குறாரு? ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன். கேட்ல இவர் நின்றுட்டு இருந்தாரு. நான் உங்களோட வைஃப்னு சொல்லி உள்ள விட சொன்னேன். ஆனா இவர் என்னை பார்த்துட்டு நம்பாம உள்ள விட மாட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பக்கம் வந்து அருண் சார் தான் என்னை உள்ள கூட்டிட்டு வந்தாரு. சாரி சார், மேடத்தை உள்ள விடாம தடுத்தது தப்பு தான், மன்னிச்சிருங்க சார்.
ஓ சரிங்கண்ணா பரவாயில்ல வரேன் நீங்க சார் போங்க. வரேன் மேடம் வாங்க உட்காருங்க. இலையில சாப்பிடுறீங்களா இல்ல பிளேட்ல சாப்பிடுறீங்களா? பிளேட்டே ஓகேங்க. போதும். ஓகேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க நீங்களும் சாப்பிட வேண்டியதானே? இல்ல வீட்ல நிறைய சாப்பாடு இருக்குங்க, நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்பளம் வச்சுக்கோங்க. பொரியல் இன்னும் கொஞ்சம் வைக்கவா? வேணாங்க போதும். அண்ணே என்னண்ணே கார்த்திக் சாரோட ஒய்ஃப் ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. கார்த்திக் சார் மட்டும் என்ன, நம்ம கிட்ட முதலாளி மாதிரியே நடத்துக்கிறாரு. தொழிலாளியா நம்மளோட சிம்பிளா தானே இருக்காரு. ம் சாப்பிடு. என்னண்ணா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட சாப்பிடு தம்பி. சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஏன் இப்படி சொல்றீங்க? சாப்பிட்றப்போ உங்க ஒய்ஃபை பார்த்து பார்த்து பரிமாறினாங்க. நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் சார். தேங்க்யூண்ணா. சரி பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. சரிங்க தீபா, நாங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். சரிங்க, எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு. சரிங்க மேடம். மேடம். எப்பா வாங்கப்பா போய் வேலையை பார்ப்போம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஏ ஐசு, பரிகாரங்கிற பேர்ல இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அந்த தீபா என்ன வசமா மாட்டி விட்டுட்டால. நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஒன்றும் நிஜ பரிகாரம் இல்ல. அந்த ஜோசியரே ஒரு செட்டப்பால் தான். அதனால பரிகாரம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவோம். இல்ல ஆனந்துக்கு தெரிஞ்சா இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். அவர் இங்க வந்தாதானே? அவர் தான் வீட்டுல இருக்காரே, இங்க வரமாட்டாரு. அதனால நீ தைரியமா முடியாதுன்னு சொல்லிடு. என்ன ரியா, ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எப்படி பரிகாரம் பண்ணாம ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? ஆமாண்டி, இந்த ஆளே ஒரு ஃப்ராட் ஜோசியரு. இவர் கொடுத்த பரிகாரத்தெல்லாம் நான் ஏன் செய்யணும்? செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாதுன்னு திமிரா சொல்ற? ஆமா, உனக்கெல்லாம் நான் ஏன் பயப்படணும்? செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. எனக்கு பயப்பட வேண்டாம், ஆனா ஆனந்த் சாருக்கு பயப்படவல்ல. அவர் தான் இங்க இல்லையே. அப்படியே நேர்ல கேட்டாலும் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஓ அப்படியா? அப்ப நேர்லயே வர வச்சிருவோம். எப்படி? கொஞ்சம் அங்க பாருங்க. ஏய், என் மேல நம்பிக்கை இல்லாம
ஆனந்த வர சொன்னியா? ஆமா, நீ இங்க வந்து செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சா நான் என்ன பண்றது? அதான் அவர் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். தீபா, என்ன எதுக்கு இங்க வர வச்ச? அதான் ரியா பரிகாரம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டால. ஒருவேளை அவ ஒத்துக்கலன்னா என்ன பண்றது? அதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன ரியா, செய்ய மாட்டேன்னு ஏதாவது சொன்னியா? இல்ல ஆனந்த், அப்படிலாம் நான் சொல்லலையே. பரிகாரம் பண்ண நான் தயாரா தான் இருக்கேன். அதானே, நீ அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ என் மேல வச்சிருக்க லவ் அப்படி. மண்ணாங்கட்டி, நான் லவ் பண்ணது உன்ன இல்லடா, உன் பணத்தை. அதுக்காக தான் இந்த டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஜோசியரே, பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க. ரியா செய்வா. மொத பரிகாரம் அங்க பிரதட்சணம் பண்றதுதான். அங்க பிரதட்சணமா? அப்படின்னா? அது ரொம்ப ஈஸியான பரிகாரம் தான். கோவில் பிரகாரத்தை 3 முறை படுத்தபடி உருண்டுகிட்டே சுத்தணும். அதுதான் அங்கு பிரதட்சணம். என்னது? படுத்துக்கிட்டு உருண்டு வரணுமா? அதெல்லாம் எப்படி முடியும்? பாத்தியா, நீ பயப்படுற. இதுக்குதான் நான் மீனாட்சி அக்காவை கூட்டிட்டு வரலான்னு சொன்னேன். அண்ணி, என்ன தீபா? நீங்க போய் மீனாட்சி அக்காவை கூட்டிட்டு வாங்க. தீபா, இப்ப எதுக்கு மீனாட்சியை கூட்டிட்டு வர சொல்ற? அதெல்லாம் வேண்டாம், ரியாவே செய்வா. என்ன ரியா, செய்வதானே? செஞ்சு தானே தொலைக்கணும், வேற வழி இல்லையே. என்ன ரியா யோசிக்கிற? அது செய்யறேன். வாங்க. ஏய், இரு வெயிட் பண்ணு. இப்படி எல்லாம் உருள கூடாது. உடம்பு முழுக்க தண்ணி ஊத்துன அப்புறம் தான் நீ உருளவே ஆரம்பிக்கணும். அண்ணி, இதோ வரேன் தீபா. இப்போ சாமியை கும்பிட்டு உருள ஆரம்பிங்க. இவ்வளவு ஒரு நாள் போட்டு உருட்டணும். ஐயோ, நல்ல வேளை நாம சிக்கல. நம்ம உடம்பு இதெல்லாம் தாங்காதுப்பா. ஐயோ, என்னால இதுக்கு மேல சுத்த முடியாது. என்னால முடியல. அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. நீ உருண்டுதான் ஆகணும். ஆனந்த் வேற இருக்காரு. ஆமா, இல்லனா சாமி குத்தமாயிரும். படு 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 படு, சொன்ன கேளு, படு.
நல்ல வேலை, ஒரு வழியா பரிகாரத்தை முடிச்சாச்சு. சரி, நான் இப்ப போலாமா? என்ன ரியா, ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு போலான்னு சொல்ற? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? இன்னும் 2 பரிகாரம் இருக்கு, அதையும் செஞ்சுட்டு தான் போக முடியும். என்ன 2 பரிகாரமா? அது என்ன? ஜோசியர் ஐயா, என்னன்னு சொல்லுங்க. உன் கையை கொஞ்சம் நீட்டுமா. இதுக்கு நீட்டுமா சொல்றேன். இன்னொரு கையை நீட்டுமா.